What is executive? Anything? So making of the constitution, what is constitution சொல்லிருக்கீங்க? Set of rules and regulation to govern country. அதுதான் என்னதுங்க? Making constitution. Okay. So generally பார்த்தீங்கன்னா அந்த rules and regulation அப்படின்றது it's not only for people and also it's regulate anything state legislature, executive and judiciary. So what is legislature? It is a law making body. Nobody law making body. What is executive? Executive body. Well, who is execution? Executive. Yaar are the executive? In central, prime minister. In central, prime minister and council of ministers. In state, chief ministers and council of ministers. அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் ஜெனரலா எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? எக்ஸிகியூட்டிவ். சென்ட்ரல்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்க, ஸ்டேட்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ். நல்ல ஸ்டோரியா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நோ இங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே புக்கில் இருக்கு, நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் லிசன். ஓகே, ஸோ லெஜிஸ்லேச்சர் தெரியும், எக்ஸிகியூட்டிவ் தெரியும், அண்ட் ஜுடிஷியல். என்னதுங்க? ஜுடிஷியரி. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையிலுமே இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். என்ன ஜுடிஷியரி? இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. வாட் இஸ் ஜுடிஷியரி? ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் இல்லையா? சென்ட்ரல்ல சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட், இப்படி இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஜுடிஷியரி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? ஜுடிஷியரி. ஓகே, அப்போ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இந்த 3 pillars ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன்ல அந்த ஜுடிஷியரி அப்படின்றது எப்படி இருக்கணும், அதோட கம்போசிஷன், அதோட ஃபங்க்ஷன், அதோட ப்ரொசீஜர், ஜூரிஸ்டிக்ஷன், அதே மாதிரி வாட் இஸ் எக்ஸிகியூட்டிவ், அந்த எக்ஸிகியூட்டிவோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யாரெல்லாம் எக்ஸிகியூட்டிவ்ஸா இருக்கணும், எப்படி இருக்கணும், அவங்களுடைய லிமிடேஷன் என்ன, அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, ஓகே, பவர் என்ன, ஓகே. அதே மாதிரி வாட் இஸ் லெஜிஸ்லேச்சர், வாட் இஸ் பார்லிமெண்ட் ஆர் வாட் இஸ் ஸ்டேட்டஸ் அசெம்பிளி. அப்போ பார்லிமெண்டோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன, பார்லிமெண்ட் எப்படி இருக்கணும், அதோட கம்போசிஷன் எப்படி இருக்கணும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், ஓகே, அதோட ஜூரிஸ்டிக்ஷன், அதோட பவர் எப்படி இருக்கணும், அது எப்படி லா மேக் பண்ணணும், ஓகே, அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி இருக்கு எலெக்டட் பண்ணணும், இப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? கான்ஸ்டியூஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க 5:30 கிளாஸ் அப்படின்னா 6 o'clock வந்து கரெக்டா இருக்குமா? சொல்லுங்க, கரெக்டா இருக்கு. அப்போ அவங்க என்ன இருக்கணும்? ஒரு ரூல்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? ரூல்ஸ் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அங்க ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஆமாவா இல்லையா? ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஒரு கான்ஃபிளிக்ட் மேபி கிரியேட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்டியூஷன்ல பார்லிமெண்ட் இதெல்லாம் லா மேக் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் லா மேக் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்களா? அப்போ கான்ஸ்டியூஷன் எதெல்லாம் லா மேக் பண்ணலாம்னு சொல்றாங்களோ அதுலதான் பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியும். ஸ்டேட் அசம்பிளி எதுலாம் லா மேக் பண்றேன்னு சொல்றாங்களோ அதுலதான் ஸ்டேட் அசம்பிளி லா மேக் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரு ஸ்டேட் அசம்பிளி சென்ட்ரல் லிஸ்ட்ல லா மேக் பண்ணா எப்படி இருக்கும்? கான்ஃபிளிக்ட் வருமா வராதா? சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு என்ன ஆகும்? பிரச்சனை வருமா வராதா? அப்ப எல்லாமே அங்க ரூல்ஸ் இருந்தாதான் பிரச்சனை இல்லாம இருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? கான்ஸ்டியூஷன். ஓகே, ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷன். என்னதுங்க? ஸ்மூத் ஃபங்க்ஷன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் எப்படி இருக்கணும், அதை வந்து ப்ராஸ்பெக்டிவா இருக்கணும். எப்படி இருக்குன்னா ப்ராஸ்பெக்டிவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. ஓகே, சரிவா. அப்படிப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் எப்படி உருவாச்சு? அதுதான் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதுதான் என்னதுங்க? மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை கிட்டத்தட்ட மோர் தென் 200 இயர்ஸ், இந்தியாவை மோர் தென் 200 இயர்ஸ் ரூல் பண்ணது யாரு? பிரிட்டிஷ். யார் ரூல் பண்றாங்க? பிரிட்டிஷ் ரூல் பண்றாங்க. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட 1885 எப்போங்க? 1885 என்னது? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். என்னதுங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் நம்மளுடைய நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா? இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின ஒரு இயக்கம் இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்றோம்? Indian National Congress was formed by Alan Actavian Arjun. Okay, so whatever, after formation of Congress, the freedom struggle ரொம்ப speed up ஆச்சு இல்லையா? after formation of Indian National Congress, freedom struggle என்னாச்சு? ரொம்ப speed up ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஸ்டார்ட் ஆகி and 1920s onwards, after 1920 onwards, மகாத்மா காந்தி era அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காந்தி eraவில் இந்த freedom struggle இன்னும் ரொம்ப speed up ஆகும்.
ஓகே, அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். யாரை டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்? பிரிட்டிஷ். ஆரம்பத்துல பெருசா நான் டிமாண்ட் பண்ணல, எங்களுக்கு செல்ஃப் ரூல் கொடுங்க, நாங்க உங்களுக்கு கீழேயே இருக்கோம், ஆனா எங்களுக்கு செல்ஃப் ரூல் எல்லாம் கொடுங்க, போதுமானது அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் லேட்டரா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும். என்ன வேணும்? இண்டிபெண்டன்ஸ் வேணும். அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா எங்களுக்கு என்ன இருக்கணும்? கான்ஸ்டியூஷன் இருக்கணும். என்ன இருக்கணும்? கான்ஸ்டியூஷன் இருக்கணும். சோ அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும். கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு லைக் பார்லிமெண்ட் மாதிரி. என்ன மாதிரி? பார்லிமெண்ட் மாதிரி. அந்த பார்லிமெண்ட்ல தான் என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணணும். என்ன பண்ணணும்? மேக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் எப்போ, இதுக்கப்புறம் ஆஃப்டர் 1920 onwards. ஓகே, எஸ்பெஷலி என்ன சொல்றாங்க அப்படின்னா த கிரேட் எம்என் ராய். என்ன சொல்றாங்க? த கிரேட் எம்என் ராய், தி ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் தான் எம்என் ராய்னு சொல்லுவாங்க. அவர்தான் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்தியாவுக்கு என்ன வேணும்? ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அதுக்கான ஒரு அசம்பிளி இருக்கணும், ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்ன்றத முதல்ல ப்ரொபோன் பண்றவர் யாருதான்? நம்ம எம்என் ராய். ஓகே, சோ ஆஃப்டர் எம்என் ராய்க்கு அப்புறம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். யாரு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க? ஆமா, எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதை கான்ஸ்டியூட் பண்ணணும்? ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்றாங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, சோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1936-37 அவர் தான் காங்கிரஸோட பிரசிடென்ட். ஓகே, அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் காங்கிரஸ் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசுறாரு, இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும். அப்படிப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கணும்னா அது எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம நம்ம இந்தியாவுக்காக நாம ஒரு ஃப்ரீயா இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும். அதுக்கு ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும். அந்த அசம்பிளி எப்படி இருக்கணும்? அடல்ட் பிரான்சைஸ் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் ஒரு அசம்பிளி இருக்கணும். அந்த அசம்பிளி ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு ஃப்ரீ இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும் அப்படின்னு பேசுறாரு. யார் பேசுறாரு? யாரு? ஜவஹர்லால் நேரு. யாருங்க? ஜவஹர்லால். இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணல? அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. என்ன பண்ணல? கன்சிடர் பண்ணவே. ஓகே, அதை காது கொடுத்து கேட்கல. யார் கேட்கல? சொல்லுங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஆனா 1939ல, இப்போ 1939ல புரிஞ்சுதா? இப்போங்க 1939ல செகண்ட் வேர்ல்ட் வார் வருது. செகண்ட் வேர்ல்ட் வார். அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் சமயத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய இடத்துல தோத்து போறாங்க, சஃபர் ஆகுறாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி நேரத்துல இந்தியன் ட்ரூப்ஸ் பிரிட்டிஷோடைய அந்த ட்ரூப்ஸ்ல இருக்கு. இந்தியாவுடைய வாரியர்ஸ்ல எங்க இருக்காங்க? பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ்ல இருக்கு. அப்போ இந்தியன் ட்ரூப்ஸ் ரொம்ப எஃபிஷியன்டா ஃபைட் பண்ணாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? வார்ல சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்தியன் ட்ரூப்ஸ் எஃபிஷியன்டா ஃபைட் பண்ணணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். எதுக்கு? அந்த வாருக்கு சப்போர்ட். ஓகே, ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை சப்போர்ட் பண்ணாம ரிசைன் பண்ணாங்க 1939. பிகாஸ் என்ன அப்படின்னா வித்வுட் இந்தியாஸ் கன்சல்டேஷன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாலண்டரிலி என்ன சொல்றாங்க? இந்தியா ஆல்சோ பார்ட்டிசிபேட் தி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வார்ல? செகண்ட் வேர்ல்ட் வார். இந்தியாவுக்கும் செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னா என்ன? உடனே கோவம் வரக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த நேரத்துல நம்ம அதை மாடர்ன் இந்தியாவில பார்ப்போம், அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணிட்டு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி நேரத்துல செகண்ட் வேர்ல்ட் வார் போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல பிரிட்டிஷ் தோத்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்தியன்ஸோட சப்போர்ட் வேணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு ஆஃபர் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஆஃபருக்கு பேரு தான் ஆகஸ்ட் ஆஃபர். இந்த ஆஃபர் ஆகஸ்ட் ஆஃபர். அந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல தான் அந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல தான் for the first time the British government indirectly accepted to form Constitution Assembly. The Assembly, Constitution Assembly. Okay, but அதுவும் எப்போ? after end of the war. அது எப்போங்க? after the end of the war. especially war முடிஞ்சிருக்கோ நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இந்த மெயின் டைம்ல நீங்க எங்களை என்ன பண்ணுங்க? சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பேசுறோம். ஓகே, பட் அதை காங்கிரஸ் அப்பவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணிடுவாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் நடக்கும் 1941. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் தான் சொல்லுவாங்க. இந்த மிஷன் கிரிப்ஸ் மிஷன் 1942ல. இப்போ 1942ல இந்தியாவுக்கு ஒரு மிஷன் வரும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிரிப்ஸ் மிஷன். இந்த மிஷன் கிரிப்ஸ். இந்த கிரிப்ஸ் அப்படின்றவர் யாருன்னா ஒரு காலத்துல ஜவஹர்லால் நேருவோட படிச்சவர். இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி மெம்பர். ரொம்ப ஒரு ஏபிளான பர்சன். யாரு? கிரிப்ஸ். கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்தா எல்லாத்தையும் பர்சியூ பண்ணிடுவாரு அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த கிரிப்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றாரு. எல்லாரும் பார்த்து பேசுறாரு. நேருவை பார்த்து பேசுறாரு, ஜின்னா பார்த்து பேசுறாரு, காந்தியை பார்த்து பேசுறாரு.
இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ப்ரொபோசலை கொடுக்கிறார். அதுதான் கிரிப்ஸ் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த ப்ரொபோசல் என்ன அப்படின்னா, வார் முடிஞ்சிருக்கும், உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும். ஆனா ஒருவேளை அந்த கான்ஸ்டிடியூஷனை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்டேட்ஸ், நேட்டிவ் ஸ்டேட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு யாருங்க, சிற்றரசர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிற்றரசர்களோ இல்ல வேற ஏதாவது ப்ராவின்ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, நீங்க பிரிட்டிஷோட செப்பரேட்டா நெகோசியேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், நெகோசியேட் பண்ணி ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை கொடுப்பாங்க. உடனே காங்கிரஸுக்கு கோவம் வந்துடும், அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். யார் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, காங்கிரஸ். இன்னும் சொல்லப்போனா காந்திஜி அந்த நேரத்துல அதுக்கு ஒரு பேர் கூட வைப்பார், போஸ்ட் டேட்டட் செக். என்ன சொல்லுவாங்க, போஸ்ட் டேட்டட் செக். அதை நம்ம மாடர்ன் இந்தியாவில் நீங்க பாத்தீங்க. சோ எப்படி அந்த கிரிட்டிசிசம் இருந்தாலும் அந்த கிரிப்ஸ் மிஷன் ஆல்சோ ஃபெயிலியர். கிரிப்ஸ் மிஷன் என்னதுங்க, ஃபெயிலியர். ஓகே, அதுக்கப்புறம் 1943-44 இப்போங்க 1943-44ல இந்த மீன் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1940லயே இப்போங்க 1940லயே லாகூர்ல நடக்கக்கூடிய முஸ்லீம் லீக் செஷன், லாகூர் அண்ட் டாக்கா புரிஞ்சதுங்களா, அண்ட் நடக்கக்கூடிய முஸ்லீம் லீகோட செஷன்ல அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் முஸ்லீம் லீக்? 1906 1906ல ஃபார்ம் பண்ணப்பட்டதுதான் என்னதுங்க, முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லீகா, முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீக் 1906ல ஃபார்ம் பண்ணாலும் அது அப்படியே ஜிக்ஸாகா போய்கிட்டே இருக்கும். பட் 1940ல தான், எப்போங்க 1940ல தான் பாத்தீங்கன்னா செப்பரேட் பாகிஸ்தான் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன பாகிஸ்தான், செப்பரேட் பாகிஸ்தான் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. யாரு பாகிஸ்தான். புரிஞ்சது, யாருங்க, முஸ்லீம் லீக். யாருது, முஸ்லீம் லீக். ஓகே, அந்த 1940 onwards they started struggle against the Congress and British government. ஓகே, அதுக்கப்புறத்துல இருந்து காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டாவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு எகென்ஸ்டாவும் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு டிமாண்ட் இதுதான் வேணும், பாகிஸ்தான் தான் வேணும். எது வேணும், பாகிஸ்தான். எஸ்பெஷலி அந்த அந்த உருது பேசக்கூடிய மொழியை பேசுறாங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மொழிகள் பேசக்கூடிய அந்த மாநிலங்களை மக்களை வச்சு எங்களுக்கு என்ன வேணும், பாகிஸ்தான் வேணும். ஈஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான். எப்படி அப்பத்திலே ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. இப்போ அதுல அவங்க வேற போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் 1945 இப்போங்க 1945 இந்த 1945ல செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. என்ன முடியுது, செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. இப்போ 1945 இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது வேர்ல்டோட பாலிடிக்ஸ் மாறிடும். பிரிட்டன் வந்து ரொம்பவே சஃபர் ஆயிடும். பிரிட்டன் என்ன ஆயிடுவாங்க, சஃபர் ஆயிருப்பாங்க. மேபி அந்த பிரிட்டனுடைய அலைட் பவர் வின் பண்ணா கூட பிரிட்டன் வந்து ரொம்பவே சஃபர் ஆயிடும். லைட் பவர் வின் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் பிரிட்டன் என்ன ஆயிடும், ரொம்பவே சஃபர் ஆகி ரொம்ப வீக்கான பொசிஷனுக்கு போயிடும். அப்ப சூப்பர் பவர்ன்ற பொசிஷன் யாருக்கு போயிடுச்சு 1945ல அப்படின்னா, பிரான்ஸ் பிரிட்டன் கிட்ட இருந்த அமெரிக்கா அண்ட் சோவியத் ரஷ்யா கிட்ட போயிடுச்சு. யாருக்கிட்ட போயிடுச்சு, அமெரிக்கா அண்ட் சோவியத் ரஷ்யா கிட்ட போயிடுச்சு. இப்போ வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல புதுசா ஒரு விஷயம் வந்துருச்சு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோல்டு வார். என்ன சொல்லுவாங்க, கோல்டு வார். ஓகே, பனிப்போர் அப்படின்னு சொல்லுவோம். யார் யாருக்கும், அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும். அதுக்கு பேர் வந்து கம்யூனிசமா கேபிட்டலிசமா, கம்யூனிசம். என்னதுங்க, கேபிட்டலிசமா கம்யூனிசம் ஒரு வார் வேற போயிடுச்சு. இப்ப இவங்க வேற இதை ப்ராபகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதை ப்ராபகேட் பண்றாங்க, கம்யூனிசம் அண்ட் கேபிட்டலிசம். வேர்ல்ட் வைடா வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க. என்ன கொடுத்துருங்க, இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாதுன்னா அவங்களுடைய அலைன்ஸ்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா, இப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து வேற வழியே இல்லை, இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1946ல இப்போ 1946 மார்ச்ல ஒரு மிஷன் வருது. அந்த மிஷனுக்கு பேரு கேபினெட் மிஷன். என்ன மிஷன் சொல்லுங்க, கேபினெட் மிஷன். ஓகே, வாட் இஸ் கேபினெட் மிஷன்? த கேபினெட் மினிஸ்டர்ஸ், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து வராங்க. ஒரு 4 பேர் இந்தியாவுக்கு வராங்க. பெட்டி கிளாரன்ஸ், அலெக்சாண்டர் பிரிட்ஸ், இந்த மாதிரி வரும். ஓகே, அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில பார்த்து எல்லாரும் பேசுறாங்க. அவங்க அந்த 2 நேஷன் தியரி அக்செப்ட் பண்ணிக்கல. இதை அக்செப்ட் பண்ணிக்கல, 2 நேஷன் தியரி. வாட் இஸ் 2 நேஷன் தியரி? இந்தியா பாகிஸ்தான். அந்த தியரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாங்க. ஒரு 4 ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அதுல ஒன் ஆஃப் த ப்ரொபோசல் தான் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும். அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இனிஷியலா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் முஸ்லீம் லீக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பட் லேட்டரா அவங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ்
அந்த கேபினெட் மிஷன் பிளான்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, குரூப்பிங் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இதை மீன் பண்ணி முஸ்லீம் லீக் என்ன, ஓ இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை வச்சு நாங்க பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வராங்க. யாரு வராங்க? முஸ்லீம் லீக்கும் உள்ள வராங்க. லேட்டரா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் உள்ள வராங்க. ஓகே, சோ இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஓகே, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ரெக்கமெண்டேஷன், ஐ மீன் இந்த கேபினெட் மிஷனோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்றாங்க 1946ல. எப்போ? 1946ல ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வாஸ் ஃபார்ம்ட். புரிஞ்சிடுச்சா? அந்த அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் செஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் செஷன் எப்ப நடக்கும்னா டிசம்பர் 9, 1946. எப்போ? டிசம்பர் 9, 1946. அப்போ புதுசா ஒரு அசம்பிளி கூடுது. எத்தனை பேர் இருந்தாங்க? 389 மெம்பர்ஸ். எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 389 மெம்பர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? எவ்வளவு பேர் இருந்தாங்க? 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகே, அந்த 389 மெம்பர்ஸ் யாரு சார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ். என்ன ப்ராவின்சஸ்? பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ். வாட் இஸ் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்ஸ்? இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்றாங்க இல்லையா, என்னது மெட்ராஸ், மும்பை அண்ட் பெங்கால், இந்த மாதிரி ப்ராவின்ஸ்ல இருக்கு இல்லையா, அந்த பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்ஸ்ல இருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாவும் சில பேரு, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன ஸ்டேட்? பிரின்ஸ்லி ஸ்டேட். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ், இந்த மெம்பர்ஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஓகே, புரிஞ்சுதா புரியலையா? அப்படி பார்ஷியலி எலெக்டட் மெம்பர்ஸ், பார்ஷியலி நாமினேட்டட் மெம்பர்ஸ். சோ போத் அதுல இருந்தாங்க. எதுல இருந்தாங்க? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. என்ன அசம்பிளி? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. சோ எலெக்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருந்தாங்க. ரெண்டு பேருமே இருந்தாங்க. எதுல? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில. இதுல முஸ்லீம் லீக் இருந்துச்சு, இந்தியன் காங்கிரஸ் ரெப்ரசன்ட் இருந்துச்சு, ஷீக்ஸ் இருந்தாங்க, எல்லா விதமான கம்யூனிட்டிஸும் இருந்தாங்க. அந்தந்த கம்யூனிட்டிஸ் அந்தந்த ரெப்ரசன்டேஷனை எலெக்ட் பண்ணி அவங்க அனுப்புறாங்க. ஓகே, இப்படி ஒரு பார்ஷியலி எலெக்டட் பார்ஷியலி நாமினேட்டட் பாடியா இருந்துச்சு எது? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஓகே, ஆனா அந்த எலெக்ஷன் எப்படி சார் நடந்தது? அடல்ட் பிரான்சைஸ், வயது ஒரு வாக்குரிமை அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா கிடையாது. வாட் இஸ் அடல்ட் பிரான்சைஸ்? 18 வயசான என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாமா? ஓட்டு போடலாமா இல்லையா? ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துல கிரைட்டீரியா இருக்கு. ஏன்? எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான கிரைட்டீரியா இருக்கு. ஆனா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 18 வயசான போது நீ என்ன பண்ணலாம்? ஓட்டு போடணும். சோ அப்போ அந்த எலெக்ஷன் அடல்ட் பிரான்சைஸ் பேஸா இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. அது மினிமம் பிரான்சைஸ். என்னதுங்க? மினிமம் பிரான்சைஸ் அப்படின்னு என்னது? கொஞ்சம் பேருக்கு தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கொஞ்சம் பேருக்கு தான் என்ன இருந்துச்சு? ஓட்டிங் ரைட்ஸ் இருந்துச்சு. அவங்க எலெக்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. சோ இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இப்படிதான் ஃபார்ம் பண்ணாங்க. எது ஃபார்ம் பண்ணாங்க? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, இப்படி அந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ண உடனே அந்த அசம்பிளில அப்போ இந்தியாவோட இன்டீரியம் பிரைம் மினிஸ்டர், என்ன பிரைம் மினிஸ்டர்? இன்டீரியம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைக்கால பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டீரியம் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்போ அவரு ஸ்பீச் கொடுக்கிறார். என்ன ஸ்பீச் கொடுக்கிறாருன்னு இந்த பாருங்க. டிசம்பர் 13, 1946ல ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். எப்போ ஸ்பீச் கொடுக்கிறாரு? டிசம்பர் 13, 1946. என்ன ஸ்பீச் கொடுக்கிறாருன்னா இந்த பாருங்க, நாம நமக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க போறோம். அந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும். புரிஞ்சுதா? இந்தியா ஒரு சாவரின், டெமோக்ராட்டிக், செக்யூலர், சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்கும் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் அப்படின்றது இருக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள், எல்லா மைனாரிட்டிக்கும் ஸ்பெஷல் சேஃப்கார்டு இருக்கணும். இந்தியாவை ஒரு யூனிஃபைடு கண்ட்ரியை நம்ம உருவாக்க போறோம். என்னவா உருவாக்க போறோம்? ஒரு யூனிஃபைடு கண்ட்ரியை உருவாக்க போறோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த யூனிஃபைட் கண்ட்ரில அந்த ஸ்டேட் எல்லாத்தையும் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஸ் பர் லா படி நம்ம அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பவர்ஸ் எல்லாம் நம்ம டிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேர்ல்டுல இந்தியாவுக்கு ஒரு என்ன இருக்கும்? இந்த ஏன்ஷியன்ட்ல இந்தியாவோட ரிச்சஸ்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்குன்னு உலகத்துல ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம இந்தியா அடையணும். அதே சமயத்துல உலக அளவுல ஏற்படக்கூடிய அண்ட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ஸ்பீச் கொடுப்பாரு. யார் கொடுப்பாரு? ஜவஹர்லால் நேரு. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல உருவாக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆனது இப்படி இருக்கணும்ன்ற ஒரு அப்ஜெக்டிவ சொல்றாரு. அதனால அதுக்கு பேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். என்ன ரெசல்யூஷன்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். புரிஞ்சுதா? யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யார் என்ன பண்ணிப்பாங்க?
அக்செப்ட் பண்ணி. புரிஞ்சதுங்களா? சரி. இந்த இதுக்கப்புறம் என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா 1947. இப்போ 1947 உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாட் இஸ் 1947? வாட் ஸ்பெஷல்? இண்டிபெண்டன்ஸ். என்னதுங்க? இண்டிபெண்டன்ஸ். ஆஸ் பர் மவுண்ட் பேட்டன் பிளான். என்ன பிளான்? ஆஸ் பர் மவுண்ட் பேட்டன் பிளான் படி இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் பண்றாங்க. ஓகே, என்ன ஆக்ட் பாஸ் பண்றாங்க? இண்டிபெண்டன்ட் ஆக்ட். அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு என்ன பண்ணாங்க? இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு டொமினியனா பிரிக்கும். ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சு? the 389 members, the total strength number இருக்குல்ல, என்னது? 389 members. அது என்னவா ரெடியூஸ் ஆயிடுச்சு? 299 மாறிடுச்சு. எவ்வளவு மாறிடுச்சு? 299 மாறிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? So 299 மாறிடுச்சு. இட் மீன்ஸ் அந்த 100 பேர் எங்க போயிட்டாங்க? கிட்டத்தட்ட 90 members or 100 members எங்க போயிட்டாங்க? பாகிஸ்தானுக்கு போயிட்டு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கிட்டாங்க. என்ன உருவாக்குறாங்க? செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சுதுங்களா? அப்போ ரெண்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாயிடுச்சு. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஆக்டுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்றது ஒரு சாவரின் பாடியா மாறிடுச்சு. என்ன பாடியா மாறிடுச்சு? சாவரின் பாடி. வாட் இஸ் சாவரின் பாடி? த அல்டிமேட் பவர் அங்கதான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இட் மீன்ஸ் வாட்? அது ஒரு லா மேக்கிங் பாடியாவும் மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? லா மேக்கிங் பாடியாவும் மாறிடுச்சு. புரிஞ்சுதா? அப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் வரும். என்ன ஃபங்க்ஷன்? ரெண்டு ஃபங்க்ஷன். என்ன ரெண்டு ஃபங்க்ஷன் சொல்லுங்க? என்ன ரெண்டு ஃபங்க்ஷன்? ஒன்னு லா மேக்கிங் பாடியாவும் இருக்கு. என்ன பாடியாவும் இருக்கா? லா மேக்கிங் பாடியாவும் இருக்கு. ரெண்டாவது என்னதுங்க? கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ண பாடியாவும் இருக்கு. என்ன பாடியாவும் இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ண பாடியாவும் இருக்கு, லா மேக்கிங் பாடியாவும் இருக்கு. புரிஞ்சுதா? இப்படி ரெண்டு பாடியா அது ரெண்டு ஃபங்க்ஷனும் பண்ணுச்சு. ஓகே, இப்ப கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணக்கூடிய பாடியா இருக்கும்போது அதோட ஹெட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். என்ன பிரசாத்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அண்ட் அது வந்து பார்லிமெண்டா ஒர்க் பண்ணும்போது அதோட ஹெட் யாருன்னா மாவலன் கார். என்ன பேருங்க? மாவலன் கார். யாரு சார் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னா, இந்தியாவுடைய அந்த ஃபர்ஸ்ட் செஷன் நடந்துச்சு இல்லையா? டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் செஷன் நடந்துச்சு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும்போது தற்காலிகமா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கு பேர் என்ன அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. என்ன சின்ஹா? சச்சிதானந்தா சின்ஹா. ஈவன் இந்த வருஷம் பிலிம்ஸ் ஸ்பெஷல்லே வந்துருக்கு. புரிஞ்சதுங்களா? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. பட் வித்தின் 2 daysல ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பெர்மனன்ட் பிரசிடென்டா தேர்ந்தெடுப்பாங்க. இதுல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அண்ட் முகர்ஜி அண்ட் கிருஷ்ணமாச்சாரிய வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுப்பாங்க. என்ன தேர்ந்தெடுப்பாங்க? வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுப்பாங்க. புரிஞ்சதுங்களா? ஓகே, ஸோ வாட் எவர். இப்போ 47 ஆயிடுச்சு. இப்போ 47ல ஆகஸ்ட் 29 எப்போங்க? ஆகஸ்ட் 29. அந்த ஆகஸ்ட் 29ல எப்போங்க? ஆகஸ்ட் 29ல அம்பேத்கர் தலைமையில ஒரு டிராப்டிங் கமிட்டி போடுறாங்க. என்ன கமிட்டி? டிராப்டிங் கமிட்டி. புரிஞ்சதுங்களா? அந்த டிராப்டிங் கமிட்டி எதுக்காகனா கான்ஸ்டிடியூஷனை டிராப்ட் பண்றதுக்கு. என்ன பண்றதுக்கு? டிராப்ட் பண்றதுக்கு. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இன்னொரு விஷயத்தையும் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு அப்படின்னா கமிட்டி ஃபார்மேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? கமிட்டி ஃபார்மேஷன். அது என்ன சார் கமிட்டி ஃபார்மேஷன்? மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி. என்ன கமிட்டி? வாட் இஸ் மேஜர் கமிட்டி? யூனியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும், சென்ட்ரோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி சார், ஸ்டேட்டோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும், ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்கணும், சென்ட்ருக்கு என்ன பவர் இருக்கணும், இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்தனி கமிட்டி போட்டிருக்கோம். ஓகே, அதுதான் மேஜர் கமிட்டி. அதுக்கு பேர் என்னது? அந்த மேஜர் கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் பார்க்கும். எதை பார்க்கும்? வேர்ல்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரொவிஷன் எல்லாத்தையும் எடுத்து இந்தியாவுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை வாங்கி அதை டிராப்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டிராப்ட் பண்ணுவாங்க. அதுதான் அம்பேத்கருடைய டிராப்டிங் கமிட்டி. ஓகே, சோ வாட் இஸ் டிராப்ட் பண்ணுவாங்க? ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அந்த ஃபைனல் ஷேப்புக்கு கொண்டு வருது. அது என்ன கமிட்டி? டிராப்டிங் கமிட்டி. என்ன கமிட்டி? டிராப்டிங் கமிட்டி. இப்படி அந்த டிராப்டிங் கமிட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபைனல் டிராப்டை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஜெனரலா பார்லிமெண்ட்ல ஒரு பில் எப்படி பாஸ் ஆகும்னா 3 ரீடிங்ல பாஸ் ஆகும். எப்படி பாஸ் ஆகும்? 3 ரீடிங். வாட் இஸ் 3 ரீடிங்? ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் ரீடிங் என்னது? செகண்ட் ரீடிங்னா டிபேட். செகண்ட் ரீடிங் என்ன நடக்கும்? டிபேட். இது ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். தேர்ட் ரீடிங் என்னது? பாஸ் பண்றது. தேர்ட் ரீடிங் என்னதுங்க? பாஸ் பண்றது. இப்படி ஃபர்ஸ்ட் ரீடிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் ரீடிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி டிபேட் நடக்கும், தேர்ட் ரீடிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை பாஸ் பண்ணுவோம். புரிஞ்சதுங்களா? அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம்
அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே சைன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1949 நவம்பர் 26. எப்போங்க 1949 நவம்பர் 26ல அது அடாப்ட் பண்றாங்க. அது எப்போ என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வருது? ஜனவரி 26. எப்போங்க ஜனவரி 26. ஏன் இந்த ஜனவரி 26 வச்சாங்க? பிகாஸ் 1930 எப்போ 1929ல எப்போங்க 1929ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன் லாகூர்ல நடக்கும். எங்க நடக்கும்? லாகூர்ல நடக்கும். ரொம்ப ஃபேமஸான செஷன். அதுக்கு பேரு லாகூர் காங்கிரஸ் செஷன். என்ன செஷன் சொல்லுங்க? அந்த லாகூர் காங்கிரஸ் செஷனோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பூர்ண சுராஜ். என்ன சுராஜ்? பூர்ண சுராஜ். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட். புரிஞ்சதுங்களா? அந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷனுக்காக ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. ஓகே, சோ அதை பேஸ் பண்ணி 1930 ஜனவரி 26 எப்போங்க 1930 ஜனவரி 26ல இந்தியாவில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்கும். எப்போங்க 1930ல. ஓகே, சோ அந்த டேயை ரிமெம்பர் பண்றதுக்காக, பிகாஸ் தி ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டே, என்னதே ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டே இல்லையா, அதை ரிமெம்பர் பண்றதுக்காக, அதை கமெமரேட் பண்றதுக்காக அந்த ஜனவரி 26 நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டேயா வச்சிருக்கோம். ஸோ ரிபப்ளிக் டே. இந்த டே ரிபப்ளிக் டே. புரிஞ்சுதா? அப்போ இந்த மெயின் டைம்ல சில விஷயங்கள் நடந்தது. இந்த மெயின் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட நேஷனல் பிளாக் அடாப்ட் பண்றாங்க, நேஷனல் ஆந்தம் அடாப்ட் பண்றாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆமாவா இல்லையா? இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மெயின் டைம்ல நடந்துச்சு. புரிஞ்சுதா? இப்படிதான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் உருவாச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். என்ன சொல்லுவாங்க? மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே,